Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு சம்பந்தப்பட்ட இடங்களில் நடைபெற்று வந்த சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு தொடர்பான நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு வழக்கில் இன்று காலை முதலாக நடைபெற்று வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிரடி சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் ரொக்க பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். காலை முதலே தமிழகம் முழுவதும் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவின் வீடுகள், அலுவலகங்கள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் ஒப்பந்ததாரருக்கு தொடர்பான 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது வெளியிட்டுள்ள அந்த அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் ஏவாவேலுக்கு தொடர்புடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் காட்டப்படாத ரூபாய் 40 லட்சம் ரொக்கம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த வழக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கோட பின்னணியை பார்க்கும்பொழுது அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த புகாரை விசாரித்த லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஜூன் 24ஆம் தேதி சென்னை தலைமையகத்திற்கு குற்ற எண் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த 9 அரசு அதிகாரிகள் மற்றும் ஒரு தனியார் ஒப்பந்ததாரர் மீது இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கூட்டு சதி, மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்துதல் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இடம்பெற்றுள்ள தகவலின்படி 2022ஆம் ஆண்டு கரூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுமான மற்றும் பராமரிப்பு உட்பிரிவு மற்றும் பிற பகுதிகளில் சாலை அகலப்படுத்துதல், வடிகால் அமைத்தல் மற்றும் மறு கட்டுமானம் உள்ளிட்ட பணிகளுக்காக சுமார் 7 கோடி மதிப்பிலான டெண்டர் சங்கரநாதன் இன்ஃப்ரா என்ற ஒரு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் 2022 மார்ச் 25ஆம் தேதி 28 தேதிகளில் மட்டும் ரூபாய் 3 கோடியே 23 லட்சம் அரசு பணம் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்ததாரர்களிடமிருந்து முறையற்ற ஆதாயம் பெற்றுக்கொண்டு அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றம் முன்வைக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து வழக்கு பதிவை தொடர்ந்து இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்பு துறையினர் பல்வேறு குழுக்களாக ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட இடத்தில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 4 இடங்களிலும், திருவண்ணாமலையில் 4 இடங்கள், கரூர் 7 இடங்கள், திண்டுக்கல் 2 இடங்கள், கோவை 2 இடங்கள், திருப்பூர் 1 இடம் என 20 இடங்கள்ல இந்த அதிரடி சோதனை நடைபெற்றிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுவின் வீடு, அலுவலகம், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் வீடு மற்றும் அலுவலகம், ஒப்பந்ததாரின் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி தகவலின்படி நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய கோப்புகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் விசாரணைக்கு தேவையான முக்கிய பதிவுகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு தொடர்புடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியின் வீட்டில் கணக்கில் காட்டப்படாத ரூபாய் 40 லட்சம் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் அனைத்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 40 லட்சம் கணக்கில் காட்டப்படாத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற அந்த பணத்தின் மூலாதாரம் மற்றும் நிதி பரிவர்த்தனை, டெண்டர் ஒதுக்கீடு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பங்கு, இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும், மேலும் இந்த வழக்கில் கூடுதல் தகவல்கள் மற்றும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார்.